முருகன் மேல உள்ள அன்புல ஒரு ஊருக்கு அவரோட பேரை வச்சிருக்கான்னு சொன்னா நம்புவீங்களா? எந்த ஊருன்னு தானே பாக்குறீங்க? நம்ம பக்கத்து ஊர் தாங்க, முருகானந்தபுரம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு தைப்பூசங்க. தைப்பூசம் என்பது தமிழ் மாதமான தையில் பௌர்ணமியும் பூச நட்சத்திரமும் இணையும் நாளில் முருகப்பெருமான் சூரபத்மனை வதம் செய்து தீமைகளை அழித்து வெற்றியை நினைவு கூறும் திருவிழாவாகும். அன்னை பார்வதி தேவி முருகனுக்கு ஞானவேல் வழங்கிய நாள். சிவபெருமான் சிதம்பரத்தில் நடனம் ஆடிய நாளும் இந்த நாள் தாங்க. தைப்பூசத்தன்று அதிகாலை எழுந்து குளித்துவிட்டு முருகன் பிறந்த தினமாக அறியப்படுவதால் முருகன் கோவில்களில் சிறப்பு பூஜைகளும் நடைபெறும். நான் பார்த்த வரைக்கும் சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா முருகானந்தபுரத்துல காவடி எடுத்தல், பால் குடம் தூக்குறது, அலகு குத்துறது, பிறகு கோவில் அன்னதானம் வழங்குவாங்க. ஒரு சிலர் சொந்த ஊர்ல உள்ள முருகர் கோயில்ல வழிபட்டாலும் பல பேர் பாத்தீங்கன்னா மாலை போட்டு அறுபடை வீட்டுல ஒரு வீட்டுல உள்ள பழனிக்கு கால்நடையா சாமியை பார்க்க போவாங்க இந்த தைப்பூச திருநாள்ல. ஏன்பா இன்னைக்கு பௌர்ணமி திருவண்ணாமலை போகாம சிவனோட பிள்ளை முருகனை பத்தி பேசிட்டு இருக்கேன்னு கேட்கறவங்களுக்கு பதிலும் சொல்றேன் கேளுங்க. முருகன் அப்பனுக்கே பாடம் எடுத்தவர், நமக்கு பேச மாட்டாரா? வீடியோ முடிச்சிட்டு திருவண்ணாமலை போறங்க. தமிழ் கடவுள் முருகனுக்கு பாத்தீங்கன்னா உலகில் மிக உயரமான 146 அடி முருகன் சிலை தமிழ்நாட்டில் சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே உள்ள ஏத்தாப்பூர் புத்திர கவுண்டர் பாளையத்தில் முத்துமலை முருகன் கோவில் அமைந்துள்ளது. முன்னாடி மலேசியாவில் உள்ள பத்துமலை முருகன் சிலையை 140 அடி உலகில் உயரமான முருகன் சிலையா கருதப்பட்டாலும் தற்பொழுது சேலம் முத்துமலை முருகன் சிலை உயரமானதாக கருதப்படுது. இதை கட்டினது யாருன்னு பாத்தீங்கன்னா சிற்பி திருவாரூர் தியாகராஜன் அவர்கள் தான். நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன்.